கடவுள் கண்டிப்பானவராக தண்டிப்பவராக பார்க்கிற பார்வை ஒன்று, அதே வேளையிலே கடவுள் இரக்கமுள்ளவராக தன் மக்களை அன்பு செய்கிறவராக கனிவு மிக்கவராக பார்க்கின்ற பார்வை ஒன்று. சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்ததும், பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றதும், அவர்கள் பாவிகள் என்று கருதுபவர்களுக்கு ஆண்டவரினுடைய பதில் எப்படி இருந்தது என்றால், அவர்கள் மற்ற எல்லாரையும் விட பாவிகள் என்று நினைக்காதீர்கள், மனமாறாவிட்டால் நீங்கள் எல்லோரும் அப்படியே அழிவீர்கள் என்று சொல்லுகிறார். மனமாற்றம்தான் வாழ்வு தரும், மனமாற்றம்தான் கிறிஸ்தவ வாழ்விலே கனி கொடுக்கும். அப்படி மனமாறவில்லை என்றால் நம்மால் எந்த கனியையும் கொடுக்க இயலாது. நீங்கள் கனிதந்து என் சீடராய் விளங்குவதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று நம் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியிலே சொல்லுகிறார். இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், நம்மை தலைகீழ் மாற்றத்திற்கு அழைக்கின்ற ஒரு காலம். நம்முடைய பாவ வழிகளையும் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சிகளையும் விட்டு தள்ளி கடவுளுடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு நம் வாழ்க்கையை கடவுள் பக்கம் திருப்புகிற ஒரு பயணம்தான் இந்த மனமாற்றம். எனவே இறை வார்த்தைகளை கேட்கிறோம், கடவுளுடைய கட்டளைகளை நாம் கேட்கிறோம். ஆனாலும் நம் வாழ்க்கை இறைவனை நோக்கி திரும்புகிறதா? இறைவனை நோக்கி திரும்பிய கனிதருகின்ற வாழ்வாக அமைந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த நாளின் இறைவன் நம்மை அழைக்கிறார். மனம் மாறி ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் கனி கொடுப்பதற்கு அழைக்கிறார். மனம் மாறுவோம், ஆண்டவருக்கு உகந்த நற்கனிகளை தருகிறவர்களாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம்.